துடிக்குது மனசு. இப்ப நம்ம எதிர ரத்னமும் லட்சுமியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மேற்கொண்டு என்ன செய்யலான்றத பத்தி ஒரு சட்ட வல்லுநரை கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம இவங்களோட பேசுவோம். என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? எங்கட இருந்ததே இல்லைங்க. இல்லப்பா, பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? பேர் சொல்ல லட்சுமின்னு சொல்லி கூப்பிடுவீங்களே. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க லட்சுமி. நான் உனக்கு வீட்டுல இருக்கும்போது அதே தான் சொன்னேன். 18 வயசு இரு, அதுக்கப்புறம் நானே உங்க அம்மா கிட்ட அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட 2 பேர்கிட்டையும் பேசி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சாணி போட்டு குடிக்கிறது அது குடிக்கிறது இருந்தேன்னா அப்புறம் எல்லாருடைய இதுவும் வாழ்க்கையும் இது பிரச்சனையில தான் போய் நிற்கும். புரிஞ்சுக்காது. லட்சுமி, நீங்க உங்க மனசுல எதுவும் சொல்லணும்னு இருக்கா? கண்டிப்பா இருக்கும் இல்லையா? எங்க அத்தை பையனே இவங்க போலீஸ்ல புடிச்சு தரேன்னு மிரட்டுறாங்க. மெட்ராஸ்க்கு வந்து கூட்டிட்டு வந்தது எங்க கிட்ட கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறோம் தான் கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க வரலன்னா போலீஸ வீட்டான கூட்டிட்டு வந்துறேன்னு மிரட்டினாங்க. சரி, எங்க அப்பாவும் அவ்வளவுதான். 2 பேரும் அவங்க மேலதான் சொல்றாங்களே குற்றம். அவங்க கல்யாணம் ஆனதுல எங்க பேச்சுக்கே வரதில்ல. சரி, யாரு உங்க அத்தை பையன்? இவங்க 2 பேரும் அவங்க மேலே போடுறாங்க. சரி, அப்பா தப்பு எதுவும் பண்ணல இல்லையா? அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரியா? இவங்க சொல்லிட்டே இருக்காங்க போலீஸ் கூட்டு வந்து ஜெயிலுக்கு போடுறேன், அப்பதான் நீ அடங்குவ என் பேச்சுக்கு. அப்ப நீங்க அந்த மாதிரி எதுவும் எதிர்பேச்சு பேசுனீங்களா? நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதுவும் சொன்னீங்களா? இல்ல இல்லையா? அப்ப அவங்க சொல்றது உங்களை பயமுறுத்துறதுக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கலாம். சரியா? நேத்து கூட அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்ல கிடையாது. உண்மையை சொல்லுங்க, நீங்க அந்த பையனை லவ் பண்றீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். மேரேஜ்னா எப்போ? 4 மாசத்துக்கு முன்னாடி. மேரேஜ் ஆன பின்னாடி நான் எதுவும் பேசுறது இல்ல. எதை வச்சு சொல்றீங்க இன்னும் அந்த பழக்கம் இருக்கு, அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு? கல்யாணம் ஆன இந்த 4 மாசமா நான் எதுவுமே பேச்சுவார்த்தை இல்லாம தான் இருக்கோம் அப்படின்றாங்க. எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அவ எல்லாம் அவளுடைய இது இருந்ததான் மேம் எல்லாமே. சரி, இன்னொன்னு லட்சுமி, நீங்க ஏன் அந்த மருந்தெல்லாம் எடுத்து குடிச்சீங்க? எங்க வீட்டுல கம்பெயின் பண்றாங்க, இவங்களும் அவ்வளவுதான். நான் போக மாட்டேன்னா அடிக்கிறாங்க வீட்டுல எல்லாம். அந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்க கூடாது. என்ன இவங்க அடிக்கிறாங்க, அதனாலதான். யாருமா அடிச்சா? இவங்க அடிக்கிறாங்க, எங்க அப்பா அடிக்கிறாங்க. அடிச்சீங்களா ரத்னம்? திட்டுறாங்க எங்க அப்பாவும் இவங்களும். எங்க அத்தை பையன் அசிங்கமா திட்டுறாங்க. அத்தை பையனை திட்டினா திட்டிட்டு போட்டுமா? அவங்க ஏதோ தப்பே செய்யல, அவங்களே திட்டுறாங்களே. இல்ல அவங்க திட்டுறாங்கன்னா உங்க மேல நீங்க வந்து சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ற காரணத்தினால இருக்கலாம். நம்ம அவரை பத்தி பேச வேண்டாம். அவர் உங்களை அடிச்சாரா? அடிச்சாங்க. நீங்க அடிச்சீங்களா? ஏங்க? விருப்பம் இல்லைன்ட்டு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் மேம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எழுதி மேரேஜ் முடிஞ்சு இவ மருந்து குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் எழுதுந்து இதெல்லாம் படிங்க. மருந்து குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அன்பே நான் உன்னை கண்டதும் என்னை மறந்தேன், உன் தங்கையை கண்டதும் உன்னையே மறந்தேன். நீ என்னை நினைக்கிறாயோ இல்லையோ, உனக்கு எனக்கு விக்கல் வரும்போதெல்லாம் நான் நினைத்துக் கொள்கிறேன், நீதான் என்னை நினைக்கிறாய் என்று. அன்பே, இருள் விழுகினாலும் இமைகளை பிரிக்க விருப்பமில்லை, கண்ணுக்குள் குடியிருப்பது உன் கனவு. அன்பே, உன்னை மலர் என்று சொல்கிறேன், உதிர்ந்து விடு. என் தங்கச்சிக்கு நான் நோட் புக்ல எழுதி கொடுத்தேன், அதே இவங்க வச்சுக்கிட்டாங்க கிழிச்சி. தங்கச்சிக்கு நோட் புக்ல கவிதை எழுதி கொடுத்தீங்களா? அவ எழுதி கொடுங்கன்னு சொன்னா. உனக்கு காதல் வந்த போது ரத்னம், அது அவங்க சொன்ன மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? எதை வச்சு சொல்றீங்க அவருக்கு தான் எழுதினதுன்ட்டு? அவங்களுக்கு தமிழே தெரியாது, கன்னடா. அவனுக்கு தமிழ் அவனுடைய தங்கச்சி வந்து இவ கூட இருந்திருக்கா மேம். நிச்சயமெண்ட் போனதுல இருந்து மேரேஜ் முடிஞ்சு நிச்சயமெண்ட் போனதுல இருந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான், நான் கல்யாணம் ஆனாலும் 1 மாசம் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற பொண்ணு எங்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா மேம்? அவங்க தங்கச்சி சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டு. யாரோட தங்கச்சி? அத்தை பையன். அவன் அத்தை பையன்கிட்ட கூட பேச மாட்டான். இந்த சூழ்நிலை மாறணும், இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னா என்ன பண்ணணும்னு இருக்கேன்? நான் எங்க வீட்லயே இருக்கேன். உங்க அம்மா அப்பாவோட? 18 வயசு வரைக்குமா இல்ல எத்தனை வருஷம்? நான் அவங்க கூட போக மாட்டேன். ஏமா அப்படி சொல்ற? சரி, நான் ஒண்ணு சொல்றேன். நீ இல்லாதப்ப ரத்னம் அவரோட பேசினல நானு.
அவரோட பேசினதுல அவர் ரொம்ப நல்லவரு, உன் மேல அதிக அளவுல அன்பு வச்சிருக்காரு, அக்கறை வச்சிருக்காருன்னு தான் தெரிய வருது. சரியா? அது எங்களுடைய வியூ, எங்களுடைய பார்வை, எங்களுடைய எண்ணம். ரத்னம் ரொம்ப நல்லவரு, நல்ல பையன், உன்னை நல்லா வச்சு பாத்துப்பாரு. உன்னை படிக்க வைக்கணும்னு கூட அவருக்கும் என்ன இருக்குது. என்ன காரணமா இவ்ளோ? எனக்கு பிடிக்காது, சின்ன வயசுல இருந்தே அவ்வளவுதான். பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்காங்க, கெட்ட அசிங்கமா பேசுவாங்க, அடிப்பாங்க. யாரு இவங்க? என்ன ரத்னம் என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுல கேட்டு பாருங்க, எங்க வீட்டானே கேட்டு பாருங்க, எல்லாரும் முன்னாடிதான் பேசிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியா மாறினாரா இல்ல அதுக்கு முன்னாடி அப்படிதானா? பிரச்சனை இல்ல மேம். நிச்சயம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவகிட்ட என்னையாவது ஒரு வார்த்தை பேசிருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசிருப்பேன்னு கேளுங்க. நிச்சயம் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அந்த போட்டோல எழுதி வச்சிருந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேட்டேன். விருப்பம் இல்லைன்னா நீ அன்னைக்கே சொல்லிருக்கலாம் இல்ல. இன்னொன்னு லக்ஷ்மி, ரத்னம் என்ன சொல்றாரு, அப்படியே நீங்க தனியா விட்டா வீட்டுல, நீ இந்த மாதிரி சென்னைக்கு தனியா கிளம்பி வந்தியா? ட்ரெயின்ல நீ ஏதாவது தப்பு பண்ணிடுவ, நீ இந்த மாதிரி மருந்து எடுத்து குடிச்சிருவ. இவங்க கம்பல் பண்றதுனாலதான் அந்த மாதிரி செய்யறாங்க. என்னன்னு கம்பல் பண்றாங்கம்மா? 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம், ஒருவேளை 18 வயசுக்கு அப்புறம் பண்ணி வச்சிருந்தா கூட பிடிக்கலன்னும் போது யார் என்ன பண்ண முடியும்? பிடிக்கலன்னும் போது ஒண்ணும் பண்ண முடியும். சிம்பிள் இல்லையா? கஷ்டமா தான் இருக்கும் ரத்னம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க விரும்புறீங்க, லக்ஷ்மி விரும்பல அப்படின்னும் போது ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியுமா? பொறுமையா சொல்றத கேக்குற புள்ளையா இருந்தா எவ்வளவு நாளும் சொல்லி திருத்திக்கலாம். சொல்றத கேக்குற பிள்ளையான்றது உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க பேச போறீங்கன்னா சொல்லியா கொடுப்பீங்க? அவளுக்கு மத்ததெல்லாம் பேசுறதுக்கு இது சமைக்க கத்து கொடுக்கற மாதிரி, வண்டி ஓட்ட கத்து கொடுக்கற மாதிரி இல்லல்ல, இது படிப்பு கத்து கொடுக்கற மாதிரி இல்லல்ல, வாழ்க்கைய நடத்தணும். எல்லா இதுவும் இருக்கு மேம். ஆனா இவங்க கூட வாழ்றதுக்கு அவளுக்கு எந்த விருப்பமே கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியும்? விருப்பமும் இல்லை, அவளுடைய வாழ்க்கை அவ என்னமோ பண்ணிட்டு. நீ உனக்கு எங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க படிக்கவே. சரிம்மா, சொல்றோம், கண்டிப்பா சொல்றோம். அப்பாவும் அதுக்கு ரெடியா தான் இருக்காரு. இந்த விஷயத்த சட்டம் எப்படி பாக்குதுன்றத பத்தி ஒரு சட்ட வல்லுநர் சொல்றாரு, அதை கேளுங்க. இந்த மாதிரியான குழந்தை திருமண சட்டங்களை வந்து தடுக்கிறதுக்காக The Child Marriage Prevention Act 1929 அப்படி ஒரு ஆக்ட வந்து பிரிட்டிஷார் நம் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் போது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல வந்து படிப்பறிவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து பின்தங்கிய மக்கள் இருந்ததுனால இந்த மாதிரி திருமணங்கள் வந்து அதிகமா நடந்ததுனால அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். அதுக்கப்புறம் அந்த சட்டங்கள் வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்றா போல நிறைய திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. 1949 அப்போ அந்த வருடம் ஒரு திருத்தமும், 1978ல ஒரு திருத்தமும் கொண்டு வரப்பட்டது. பட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா லட்சுமி போன்ற பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னா எங்கோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல குழந்தை திருமணங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னுதான். சோ இந்த சட்டம் வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தா குறைவாதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லட்சுமிக்கு 15 வயதுல வந்து திருமணம் நடந்திருக்குது. 15 வயதுன்றது ஒரு குழந்தை பருவம். இந்த பருவத்துல வந்து எதையும் யோசிக்கவோ ஏதோ திருமணம் என்றால் என்ன என்ற அர்த்தமே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது யாரோ ஒருத்தருடைய போர்ஸோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையால அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்திருக்கு. இது வந்து கண்டிப்பா வந்து நம்ம தடுக்கப்படக்கூடிய விஷயம். இது வந்து சட்டம் எப்படி இந்த குழந்தையோட திருமணத்தை வந்து தடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த குழந்தையோட திருமணமே ஒரு செல்லாத திருமணம். குழந்தையோட இந்த பொண்ணு லட்சுமிக்கு திருமணம் ஆகும்போது அதோட டேட் ஆஃப் பர்த்தோட அந்த சர்டிபிகேட்ஸும் மேரேஜ் ஆன இன்விடேஷன் வச்சு அந்த குழந்தை அந்த பெண் வந்து அப்படி அந்த ப்ரொவிஷன் ஒரு செக்ஷன் சொல்லுது. இந்து மேரேஜ் ஆக்ட் 1955லயே இன்னொரு செக்ஷன் 12வது செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கன்சென்ட் இல்லாத மீன்ஸ் திருமணம் வந்து செல்லாதுன்றதுதான் செக்ஷன் 12 சொல்லுது. பாத்தீங்கன்னா இப்போ சைல்டு மேரேஜுக்கு ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒண்ணு வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வச்சா அது தவறு, சட்டப்பூர்வம் அவன் தண்டிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வே இல்லாம தான் தண்டிக்கப்படுவோம் அப்படின்றது நிறைய பெற்றோர்களுக்கே தெரியாது. அவங்களே குழந்தை மேரேஜை வந்து பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு இந்த சட்டங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இது ஒரு விழிப்புணர்வா எல்லாருக்கும் சொல்லணும். வீதியாகவும் ஊராகவும் மாநிலமா சென்று இந்த சட்டம் சேர்ந்தால்தான் சமுதாயம் வந்து சீர்படும். ரத்னம் என்ன சொன்னாரு? 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா லட்சுமி யார விரும்புறாளோ அவருக்கே நான் கல்யாணம் செஞ்சு வச்சிடறேன் அப்படின்னாரு. எனக்கு கல்யாணமே வேண்டாம், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு விண்ணப்பம் வச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் 18 வயசு பூர்த்தியானதுக்கு அப்புறமா லக்ஷ்மி ஒரு கால் ரத்னத்தோடையே சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தாலும் சரி, ரத்னம் இதை மேற்கொண்டு பிரச்சனை செய்யாம சுயமா சிந்திச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்ன்றதா இன்றைய நிகழ்ச்சி மூலமா நம்மளுக்கு தெரிய வருது.
மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.